பெல்ஜியத்தில் நடைபெற்ற GT4 ரேஸ்ல தல அஜித் அவர்கள் செகண்ட் பிளேஸ் அடிச்சிருக்காருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனா இன்னொரு தரமான சம்பவம் அங்க பண்ணிருக்காரு. அதை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம முழுசா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்களே, எல்லா GT4 ரேஸ்கள்லயும் பாத்தீங்கன்னா ஓட்டுநர் மாற்றத்துக்காக ஒரு பிட் ஸ்டாப் ஒன்று வச்சிருப்பாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த GT4 ரேஸ்ல 46 கார்கள் பங்கேற்றிருக்கு. அதுல அஜித் அவர்கள் மட்டும்தான் சிங்கிள் சோலோ ரேசருங்க. பயங்கரமான வெயில பார்த்திருக்காரு, பயங்கரமான மலையிலையும் டிராவல் பண்ணிருக்காரு. ஏன் இந்த ரேசிங் எப்ப அவருக்கு ஆக்சிடென்ட் கூட நடந்திருக்கு, இதுல அடிபட்டிருக்கு, அவர் காலை தாங்கி தாங்கி நடக்கிறது இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். ரேசிங்ல தன்னோட தனித்திறமையை மேம்படுத்துறதுக்காக இவர் தனியா சோலோ ரேஸ்ல ஈடுபட்டிருக்காரு. சோலோ ரேஸ்ல ஈடுபடுறவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அஜித் அவர்கள் சிங்கிளா பார்ட்டிசிபேட் பண்றதுனால கண்டிப்பா கார்ல இருந்து இறங்கிட்டு மீண்டும் உள்ள ஏறணுமாமா. குறைஞ்சபட்சம் ஒரு நொடியாவது வெளியே இருந்து உள்ள ஏறணுமாங்க. அதுக்கு உண்டான பிராக்டிசஸ் இருந்தா அதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கும் இத்தனை நாளா தெரியலங்க. இவ்வளவு விஷயங்கள் இந்த கார் ரேசிங்ல இருந்திருக்கு, இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு, இதை எல்லாம் தாண்டி இன்னைக்கு கோப்பையை வின் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது கூடுதல் சந்தோஷம். இந்தியாவுக்கே இது மிகப்பெரிய பெருமைங்க.